அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. பூங்கரகம் ஆடி வரும் ஆடி மாசங்க, இது பொங்க வைக்க கூடி வரும் ஆடி மாசங்க. ஆண்டுக்கொரு ஆடி மாசங்க, இது அழகு தமிழ் ஆடி மாசங்க. வாழ்வுக்கொரு ஆடி மாசங்க, இது வளம் பெருகும் ஆடி மாசங்க. அம்மம்மா அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. தொல்புரம்பதியிலே வழக்கம்பரை புண்ணியமான சேத்திரத்திலே அம்பிகையினுடைய உற்சவத்தை அனைவருக்கும் அறிவிக்கும் முகமாகவும் அன்னையை 11 தினம் விரதமாக இருந்து அனுஷ்டிக்கின்ற காலமாக அமைவதனாலே நாமெல்லாம் தாயை குலதெய்வமாக போற்றுகின்ற 8 திசையும் போற்றுகின்ற நாயகியாக, உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கின்ற காவல் நாயகியாகவும், நம்முடைய அல்லல்கள் துன்பம் எல்லாத்தையும் மாறியாக இருந்து நமக்கெல்லாம் நல்ல செல்வத்தை தருகின்ற நாயகியாகவும், நமக்கு வருகின்ற அல்லல்கள் எல்லாம் போக்குகின்றவளாகவும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகவும், சகலவிதமான துன்பத்தோடு வருகின்ற அனைவருக்கும் நல்ல திருவருளை பாலிக்கின்றவளாகவும், வழக்கம்பரையிலே பல்லாண்டு காலமாக கோயில் கொண்டு அனைவரையும் ரட்சித்து கொண்டிருக்கின்ற தேவியாக இருக்கின்ற அன்னைக்கு விசுவாச வருஷம் ஆனி மாதம் பருவம் திதியை அந்தமாக கொன்று அவ்வகையிலே எம்பெருமாட்டியினுடைய கொடியேற்றமானது 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை சாந்தி வழிபாடும் 30ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணியளவிலே எம்பெருமாட்டியினுடைய கொடியேற்ற நிகழ்வு இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 11 தினங்கள் இங்கே அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகளும் அன்னையுடைய அலங்காரமும் ஒரு விதமான வாகனத்திலே அம்பாள் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்ற காட்சிகளும் உங்களுக்கு நேரலையாக தொண்டு சபை மூலமும் இங்கே அனைவருக்கும் காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள். அவ்வகையிலே அம்பிகைக்கு சகலவிதமான மங்களவாச இசை முழங்க அனைவருடைய அல்லல்கள் எல்லாம் போக்கும் பொருட்டு அன்னையினுடைய இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அவ்வகையிலே இங்கே தொண்டெல்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தொண்டு சபை மூலமாக உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வை காட்சிப்படுத்தி இங்கே நடைபெறுகின்ற அந்த நிகழ்வானது அன்னதான நிகழ்வு கூடாக உங்களையெல்லாம் மகிழ்விக்கும் முகமாக இந்த அம்பிகையினுடைய திருவிழா அனைவரும் ஒன்று கூடி நடத்துகின்ற அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற அந்த விழாவாகவும், நாம் எல்லாம் அன்னையை ஒரு தினம் கலந்து அவளுக்கு எதை நாங்கள் மகிழ்ச்சியாக சமர்ப்பிக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் அன்னைக்கு சமர்ப்பிக்கின்ற காலமாகவும் விரதம் இருந்து அடியடித்து சகலவிதமான தொண்டுகள் பல புரிந்து பூக்கள் பூ மாலைகள் எல்லாம் சாட்டி அன்னையை அலங்காரப்படுத்தி நாம் எவ்வளவுக்கு அந்த முக்கியத்துவம் தேவைக்கு கொடுக்கின்றோமோ அதை பல மடங்காக நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற நாயகை வழிபடுகின்ற காலம். அவ்வகையிலே அதனைத் தொடர்ந்து ரதோற்சவம், எம்பெருமாட்டின் ரதோற்சவமானது இங்கே வெகு விமர்சையாக அனைவராலும் இங்கே கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாக அமைகின்றது. சகல தேச நாடுகளிலிருந்து இங்கே வருக தந்து எம்பெருமாட்டிய இந்த உற்சவை திறக்கின்ற சிறப்பிக்கின்ற அடியவர்கள், இங்கே கூடியிருக்கின்ற அடியவர்கள், இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த வாகனத்தை எம்பெருமாட்டிக்கு சிறப்புடன் தூக்கி எம்பெருமாட்டியை தூக்கி மகிழ்கின்ற அந்த காலங்கள், அப்படியான காலங்கள் எல்லாம் இங்கே ஒன்று சேரும் பொழுது நம்முடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்வை எடுக்கும் பொழுது புதுவிதமான உணர்ச்சி நமக்கு அங்கே பிறக்கின்றது. அந்த உணர்ச்சியை அனைவரும் பங்கு பெறும் முகமாக அருந்தி மகிழ்ச்சி அடையும் முகமாக அந்த தாயும் இங்கே இருக்கின்ற அடியவர்களும் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையிலே அம்பிகையினுடைய கொடியேற்றம், அதை விட 8ஆம் திருவிழா எந்த ஒரு இடமும் இல்லாமல் இடவ காட்சியிலே நமக்கு அந்த காட்சியை தருகின்ற காலம்.
அந்த காட்சி ஊடாக அது மறுதினம் அங்கே தேர் உற்சவத்தை தீர்த்தம் நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்த்தோம் என்று அன்னையுடைய புஷ்கரணி தீர்த்தத்திலே நாம் எல்லாம் நீராடி அதனைத் தொடர்ந்து எம்பெருமாட்டியினுடைய பூங்காவன உற்சவம் சங்காவச நிகழ்வு எல்லாம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. பலவிதமான மங்கள வாத்திய இசைக்கலைஞர்களாலே இங்கே வருகை தந்து அந்த நிகழ்வெல்லாம் சிறப்பிக்க இருக்கின்றது. அவ்வகையில் அதனைத் தொடர்ந்து இங்கே வாரி கொடுக்கின்ற அன்னபூரணியாக விளங்குகின்ற தாயவள் இங்கே இந்த மண்டபத்திலே கேட்ட குறையில்லாமல் அன்னத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் அடியாருடைய பெருங்கைங்கரியத்தினாலும் உங்களுடைய உதவியினாலும் இங்கே நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அந்த அன்னத்தை தாயவள் ஊடாக இங்கே தொண்டு சபையினர் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் அப்படியான நிகழ்வெல்லாம் சிறப்பிக்கும் முகமாக உங்களுடைய கைங்கரியம் இந்த இடத்துக்கும் இந்த மக்களுக்கும் இளைஞருக்கும் கிடைக்கப்பெறும் முகமாகவும் எம்பெருமாட்டியுடைய இந்த உற்சவமானது வெகு சிறப்பாக இடம்பெறும் முகமாகவும் இந்த நன்னாளிலே உங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே இந்த நிகழ்வை உங்களுக்கு அறிய தந்து காட்சிப்படுத்தி இங்கே நேரலைகளாக இந்த காட்சி எல்லாத்தையும் எந்த தேசத்தில் இருந்தாலும் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வகையிலே உங்களோட பூர்ண ஒத்துழைப்பை இந்த ஆலயத்துக்கு சமர்ப்பித்து எம்பெருமானியொட்டிய அந்த பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி அனைவரும் ஒன்று திறந்த உற்சவத்தை சிறப்பாக நடத்தி நாம் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வோமாக. தொல்புரம் பாதி தண்ணிலே வீட்டிருக்கின்ற தொல்புரம் வழங்கப்பறை முத்துமாரியம்மன் ஆதார பின்னங்களை பணிந்து தொண்டர் சபையின் செயலாளர் என்ற ரீதியிலே சில விஷயங்களை கூறலாம் என்று இருக்கிறேன். இந்த தொண்டர் சபையானது 1989ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு தற்போது 36வது ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். நமது தொண்டர் சபையானது இந்த தேவஸ்தான வளர்ச்சியில் பரிபாலன சபையுடன் கலந்து இந்த தேவஸ்தானத்தின் வளர்ச்சியில் 2 கண்களாக பரிபாலன சபையும் தொண்டர் சபையராகிய நாங்களும் செயல்பட்டு வருவது யாவரும் அறிந்த ஒரு விடயமே. நமது தொண்டர் சபையினது வளர்ச்சியானது ஆரம்பங்களில் சில உறுப்பினர்களை கொண்டு அமைந்து ஒரு தாகசாந்தி நிலையத்தை வைத்து செயற்பட்டிருந்தனர். அது பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் வளர்ச்சி அடைந்து பல நூற்றுக்கணக்கான ஆயுட்கால உறுப்பினர்களை கொண்ட பெரும் சபையாக வளர்ச்சி அடைந்ததுடன் தற்போது நாம் 16 வருடங்களுக்கு மேலாக இந்த அன்னதானங்களையும் இந்த அடியோர்களுக்காக வழங்கி வருகின்றோம். எமது தொண்டர் சபைக்காக ஒரு நிரந்தரமான அன்னதான மண்டபம் ஒன்று இல்லாமையால் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் அசௌகரியங்களாக நாம் பல வருடங்கள் சிரமப்பட்டிருந்தோம். தற்போது எமக்கான ஒரு அன்னதான மண்டபம் 25 மில்லியன் செலவில் நாம் மிக சிறப்பாக அமைத்து அடியோர்களுக்கான அன்னதானங்களை மிக சிறப்பாக வழங்கி வருவது எல்லோரும் அறிந்த விடயமே. இந்த அன்னதான மண்டபத்தினை கட்டுவதற்காக எமக்கு உதவி செய்து இருந்த உள்நாட்டு மற்றும் புலம்பெயர் வாழ் அடியவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் இந்த இடத்தில் நன்றியை தெரிவிப்பதோடு நமது தேவஸ்தானத்தின் வளர்ச்சியிலும் தொண்டர் சபையின் இந்த செயற்பாடுகளிலும் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்பதுடன் எமக்கான இந்த மண்டபத்திற்கான இன்னும் 4 மில்லியன் ரூபாய் நாம் கட்டிட ஒப்பந்தக்காரருக்கு செலுத்தி முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே உள்நாடு சரி புலம்பெயர் வாழ் அடியவர்கள் சரி நமக்கு இந்த பணத்தினை தந்து நம்முடைய இந்த ஒப்பந்தக்காரருக்கான நிதியினை வழங்க எல்லாரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த வருடமும் மிக சிறப்பான முறையிலே இந்த அன்னதான செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன. எம்மை பலர் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். இரவு வேளைகளிலும் இந்த அடியவர்களுக்கான உணவுகளை வழங்குமாறு. நாம் இந்த முறை இதற்காக இதுவரும் ஒன்றும் அதற்கான முடிவுகளை நமது சபை எடுக்கவில்லை. அடுத்த இனிவரும் காலங்களிலே இரவு நேரங்களிலும் அதற்கான உணவுகளை வழங்குவதற்காக நாம் இருக்கோம். நமது தொண்டர் சபையின் முன்னை நாள் உறுப்பினர்கள் ஆரம்பகால உறுப்பினர்கள் இங்கே நடக்கின்ற மகோத்சவங்களை நேரடி ஒளிபரப்புவதற்காக நேரடி ஒளிபரப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தொண்டர் சபை இங்கே நடக்கின்ற மகோத்சவங்களை, தேர் உற்சவம் மற்றும் கொடியேற்ற உற்சவங்களை வெளிநாடுகளில் இருக்கின்ற வாழ்கின்ற எல்லோரும் கண்டுகளிப்பதற்கு ஏற்க நம்முடைய அதாவது தொல்புரம் ஈஸ்ட் நெட் யூடியூப் என்ற இந்த இணையதளம் ஊடாக நீங்கள் இங்கிருக்கின்ற மகோத்சவ இதுவரை பார்த்து
இந்த அம்பாளின் இஷ்டசித்திகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுடன் எமது தேவஸ்தான மகோத்சவ குருக்கள் திரு ரங்கநாத குருக்கள் அவர்களுக்கும் எமது பரிபாலன சபைக்கும் என்னுடைய தொண்டர் சபை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.